ஆண்டவர் இந்த அருமையான நாளிலே நாங்கள் உடைய பிள்ளைகளாக நோக்கி பார்க்க முடியாத திரும்பி கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். எங்களை எல்லாம் இந்த உலகத்திலிருந்து எங்களை தெரிந்து கொண்டது மட்டுமில்ல, அருமையான சகோதரி பாக்கிய தாயை நீர் தெரிந்து கொண்டு அதனுடைய பிள்ளையாக மாற்றின நாளுக்காக ஸ்தோத்திரம். உமக்கு சாட்சியாக இருக்க முடியாத கிருபைக்காக ஸ்தோத்திரம். உண்மையை ஆராதிக்க முடியும், இந்த நாமத்தை மகிமைப்படுத்தி முடியான கொடுத்த நல்ல தருணத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளில கூட இந்த நாளில மண்ணான சரீரம் மண்ணுக்கு போக வேண்டியதா இருந்தாலும் நீர் கொடுத்த ஆத்மா ஆண்டவர் உமோடு கூட இடைப்பாடி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தாயின் கர்ப்பத்திலே உண்டாக்கின தேவன், உருவாக்கின தேவன், பிரித்தெடுத்த தேவன் ஆண்டவரே, இந்த நாள் இந்த உலகத்தில் எங்களை ஜீவிக்க முடியாத கிருபை கொடுத்ததே சகோதரிக்காக நடிச்சிருக்கிறாண்டவரே. எப்பொழுதும் ஆண்டவரே இப்படி கொடுத்த ஆண்டவர் இந்த நாளில் நாங்கள் பார்க்கிற நேரத்தில் கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமானதை எல்லாம் அவர் செய்கிறார். ஆகினால ஆண்டவரே, இந்த அன்பான சகோதரியை இந்த நாளில ஆண்டவரே நீர் எடுத்துக்கொண்ட தயவுக்காக ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. நீர் அவர்களுக்காக நீ இந்த நாளிலே கூட இந்த அடக்க ஆராதனை நாளிலே ஆண்டவரே நீர் கிருபையாய் இருந்து மகிமையாய் நீ நடத்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறாண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர் பறித்து கொண்டு போகிறார், அது மறிப்பவன் யார்? நீர் என்ன செய்கிறீர் என்று கேட்கத்தக்கவன் யார்? நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே. ஏனென்றால் எங்களை உண்டாக்கின தேவன், எங்களை சிருஷ்டித்த தேவன். ஆக அப்படிப்பட்ட தேவனை நாங்கள் கேள்வி கேட்க முடியாது ஆண்டவரே. எல்லாம் உங்களுடைய சித்தம், நம்முடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் நடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அருமையான சகோதரியை நீங்கள் எடுத்துக்கொண்டதுக்காக ஆண்டவரே. அதே நேரத்தில் நீதிமான் எடுத்துக் கொள்ளப்படுகிறான், தீங்கு வராதற்கு முன்னே எடுத்துக் கொள்கிறான். அது ஒருவரும் சிந்திப்பார் இல்லை. ஆமாண்டவரே, இந்த உலகத்துல ஆண்டவருடைய நோக்கத்தோடு கூட சகோதரியை நீர் எடுத்துக்கொண்ட தயவுக்காக சோதரிக்கிறாண்டவரே. இந்த எடுத்துக்கொண்டதுனால இந்த நாளிலும் கூட இங்க உமோடு கூட அவர்கள் இலைப்பாதி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கொடுத்த பெரிய சிலாக்கியத்துக்காக நடிச்சு விட்டுக்கிறோம். அப்படினாலே இந்த அருமையான சகோதரன் தகபாண்டியனை, அவருடைய பிள்ளைகளை, அவருடைய பேர பிள்ளைகளை, அவருடைய உற்றார் உறவினர்களை அனைவரையும் ஆண்டவரையும் கர்த்தரை கொடுக்கிறோம். அவர்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் தர வேண்டும் என்று கொடுத்து நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இப்பொழுது இந்த அடக்க ஆராதனையாகப்பட்டது நல்ல முறையில அருமையான முறையில அமைதியான முறையில நீ நடத்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை கர்த்தரும் அருமை நடிச்சுகிற மேய்ப்புறமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபத்தை ஏறெடுக்க நல்ல பிதாவே, ஆமென்.
மறுபடியுமாக இந்த வேளையிலே சகோதரி பாக்கியத்தாய் அவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள், பாக்கியசாலி. அவர்கள் உம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களுடைய சரீரத்தை நாங்கள் நல்லடக்கம் செய்கிறோம். ஆனால் அவர்கள் உம்மோடு இருக்கிறார்கள். இப்பொழுதுமாக நீர் தந்ததான சரீரத்தை நாங்கள் அடக்கம் செய்கிறோம். அதை மண்ணுக்கு மண்ணாகவும், தூளுக்கு தூளாகவும், சாம்பலுக்கு சாம்பலாகவும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த குடும்பத்தாரை பாதுகாத்து இவர்களை ஆசீர்வதித்து இவர்களுக்கு சமாதான சந்தோஷத்தை தந்து இந்த தாயாருடைய வழியில் எப்பொழுதும் நடக்கவும், இவர்களுடைய சிந்தையில் எப்பொழுதும் வாழவும், உமக்கு பிரியமாக வாழவும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். பாதுகாத்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.